Hi everyone, welcome back to my channel. So finally வந்து பப்ளிக் எக்ஸாம் கிட்ட வந்துட்டீங்க. 12th ஸ்டாண்டர்ட் தமிழ்ல ஈஸியா வந்து 90 அவுட் ஆஃப் 90 வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம நீங்க எழுதணும். நான் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிச்சிட்டீங்களான்னு பாத்துக்கோங்க. அப்படி எதையாவது படிக்காம இருக்கீங்க அப்படின்னா அதோடைய ஆன்சர் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன், கொஸ்டின் வித் ஆன்சர். ஸோ வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்பவே போய் கீ ஆன்சரோட கொடுத்துருப்பேன், அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல சொல்றேன். ஸோ டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இலக்கணத்துல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், கிராமர் கொஸ்டின்ஸ் அது எல்லாமே நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன். மஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள வாட்ஸ்அப் குரூப்பை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க இன்னும் நம்ம கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அண்ட் ஆல்சோ வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. நிறைய பேர் மறந்துருங்க. ஸோ லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். ஸோ இப்போ வாங்க எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய டெக்ஸ்ட் புக் வச்சு தான் சொல்றேன். ஸோ அதனால உங்களுடைய புக்கை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதுல நான் சொல்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 90 அவுட் ஆஃப் 90 ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். லாஸ்ட் இயர் நிறைய பேர் வந்து 90க்கு லைக் 87, 89, 85 பிளஸ்க்கு நிறைய பேர் எடுத்தவங்க, 90க்கு 85 பிளஸ்க்கு எடுத்தவங்களுடைய நிறைய பேப்பர் ஆன்சர் ஸ்கிரிப்ட் என்கிட்ட இருக்குது, பேப்பர் பிரசன்டேஷன். ஸோ அதெல்லாம் நான் அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ யூனிட் வைஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நான் கொஸ்டினாவே சொல்றேன், எந்தெந்த யூனிட்டுங்கிறதெல்லாம் விட்டுட்டு, ஏன்னா நம்ம டைரக்டா கொஸ்டினாவே சொல்றேன், நீங்க வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா குருவினா இயல் 1ல நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக. வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து சம்டைம்ஸ் கேட்கறாங்க. ஸோ பட் இது ரொம்ப ஈஸி தான், முடிஞ்சா பாருங்க, இல்லாட்டி விட்டுறலாம். ஸோ மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் யூனிட்லாம் நீங்க அப்பவே பார்த்துருப்பீங்க. ஸோ அதுல பெருசா எதுவும் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்காதுன்னு நினைக்கிறேன். 1 minute. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின், தமிழின் சீரியலுமே வியந்து பாட கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவற்றை தொகுத்து எழுதுக. சம்டைம்ஸ் அதுவும் கேட்கிறாங்க. ஸோ அடுத்தது 1 minute, குருவி நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கவிஞர் சிற்பி எவற்றையெல்லாம் வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். விடியல் வனப்பு இரு சொற்களையும் அமைத்து தொடரமைக்க. வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. சோ தென் சிறுவினா பாத்தீங்க அப்படின்னா சங்க பாடல்களில் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும், விளக்கம் தருக. வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். சோ தென் பாத்தீங்க அப்படின்னா ஏங்கொலி நீர் ஞாலகற்றும், ஏங்கொலி நீர் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. தமிழை பொறுத்தளவுல கம்பல்சரி செய்யுள்ள இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக டைப்ல இருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம்ல கேட்பாங்க. மொத்தமே வந்து ஐ திங்க் 3-4 கொஸ்டினோ தான் வந்து உங்களுக்கு இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக டைப்ல இருக்கும். ஸோ அதுல இது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ அதை பார்த்துக்கோங்க. செயல் நடுவினாவை பொறுத்தளவுல நான் சொல்ற நெடுவினாவை படிச்சாலும் சரி, இல்லாட்டி திருக்குறள்ல மொத்தம் ஒரு 3 மார்க் கொஸ்டின் நெடுவினா இருக்குன்னு நினைக்கிறேன். திருக்குறள்ல இருந்து கம்பல்சரி ஒரு நெடுவினா இது வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மேக்ஸிமம் இந்த வருஷமும் திருக்குறள்ல இருந்து கேட்பாங்க. சோ அதனால நீங்க திருக்குறள்ல உள்ள நெடுவினா படிச்சீங்கன்னாவே செய்யுள்ல இருந்து ஒன்று அட்டென்ட் பண்ணிடலாம். அதை தாண்டி உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, சப்போஸ் கேட்காம போயிட்டா என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப நான் சொல்ற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சேர்த்து பாத்துக்கோங்க. ஓகே, சோ நெடுவினால கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளை எடுத்து காட்டுக. வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்த மொழிப்பற்று மற்றும் சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சோ அது பாத்துக்கோங்க. அடுத்த யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா குருவினாவை பொறுத்தளவுல ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்னும் முழக்க தொடர் வாயிலாக எவற்றை வலியுறுத்துவாய். வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்திய விளைவை இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறான். இரு தொடர்களாக. வெரி வெரி ஈஸியான ஒரு கொஸ்டின். மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்தினான் ஒரு தொடர், அதன் விளைவை இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறான். ரெண்டு ஈஸியானதுதான். அடுத்தது நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக. மிக மிக முக்கியமான ஒரு வினா, ஈஸியான கொஸ்டின். சோ அதை பாத்துக்கோங்க. சிறுவினாவை பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர். மிக மிக முக்கியமான ஒரு வினா, வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர், அந்த கொஸ்டின் பாத்துக்கங்க. பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்குக. அண்ட் மழை வெள்ள பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் யாவை. இதுவுமே ஈஸி தான், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். நீங்க ஓனாவே எழுதலாம். சோ அந்த மாதிரி தான் இருக்கும், அதையும் பாத்துக்கோங்க. சோ அடுத்தது நெடுவினால வந்து நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனை சொல்லில் அமைத்து எழுதுக. வெரி வெரி ஈஸியான ஒரு கொஸ்டின் அண்ட் இம்பார்ட்டன்ட், அது வந்து பாத்துக்கோங்க. அடுத்தது அவ்வளவுதான். அடுத்த யூனிட்ல குருவினா பாத்தீங்க அப்படின்னா புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு வரைக. மிக மிக முக்கியமான ஒரு வினா. அகைன் சொல்றேன், நீங்க என்ன சேனலுக்கு புதுசு, இப்பதான் கல்வி மினி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் லாஸ்ட் இயரே நம்ம சேனல்ல நிறைய பேர் வந்து 90க்கு மோர் தென் 85 மார்க்குக்கு மேல எடுத்திருந்தாங்க.
புக்கில் தம்மனை சிறுகுறிப்புரைக வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். நிலையாமை குறித்து சவரி உரைக்கும் கருத்து யாது? மிக மிக முக்கியமான ஒரு வினா. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூபி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார்? மிக மிக முக்கியமான ஒரு கொஸ்டின். அது வந்து பாத்துக்கோங்க. இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அப்படியே சிறுவினா வந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்டைய குடும்பத்தின் தொடர்ச்சியே இன்றைய கூட்டு குடும்பம். சோ அதோடைய விளக்கம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சொன்னேன்ல ஆல்ரெடி ஏங்கொழில் ஞாலகற்றும் இடம் சுற்றி பொருள் தருக. அதே மாதிரி வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து இடம் சுற்றி பொருள் விளக்கம் தருக. வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அதை ஆல்ரெடி ஸ்டார் போட்டு வச்சிருப்பேன். அடுத்து தாயும் தந்தையும் பணிக்கும் செல்லும் சூழலில் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்திற்கு செய்யும் உதவிகள் யாவை? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சடாயுவை தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமை, அதுவும் இம்பார்ட்டன்ட் தான் பாத்துங்க. இந்த இதுல எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது கொஸ்டினை தவிர. நெடுவினாவை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது, எவ்வாறு? விளக்கம் தருக. வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களிடம் கொண்டிருந்த உறவுநிலை பற்றி பாடப்பகுதிகளில் நிறுவ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உரிமை தாகம் கதையில் சகோதரர்கள் ஒன்றிடையாமல் இருந்திருந்தால் கதையை தொடர்ந்து எழுதி முடிக்கவும். இதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்க அந்த கதையை யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கொஸ்டினை நீங்களாவே அட்டன் பண்ணி எழுதிருங்க. சோ இதை தனியாலாம் படிக்க வேணாம், கதையை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. அடுத்த யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள் சினத்தை ஏன் காக்க வேண்டும்? வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். அது பாத்துங்க. மறக்கக்கூடியது மறக்கக்கூடாதது ஞானத்தின் பெரியது எது? இதெல்லாம் வந்து நல்லா பாத்துக்கோங்க. அடுத்து சிறுவினாவை பொறுத்தளவுல அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதை குரட்பாவில் வைத்துள்ள அணியை விளக்குக. வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். சோ அது பாத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பாத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது 5th கொஸ்டின். அடுத்து நெடுவினா பாருங்க, செய் நன்றி அறிதல். ரொம்ப ரொம்ப சொன்னல மொத்தம் 3 இருக்கும். அதுல செய் நன்றி அறிதல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். அது வந்து பாத்துக்கோங்க. செய் நன்றி அறிதல் தான் மேக்ஸிமம் கேட்கறாங்க. சோ அதை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. இல்ல நான் மத்த எதுவும் படிக்கல, நான் வந்து திருக்குறள் மட்டும் தான் படிக்க போறேன் அப்படின்னா நீங்க எல்லாமே படிக்கணும். நான் மத்த நெடுவினாவே படிச்சீங்க அப்படின்னா திருக்குறள்ல செய் நன்றி அறிதல் மட்டும் படிச்சா போதும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வசனம் கவிதை வேறுபாடு தருக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்திசையிலும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அக்கால கல்வியில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை? இது மூணுமே மிக மிக முக்கியமான ஒரு வினா. பாத்துக்கோங்க. சிறுவினாவை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆசிரியரானால் மாணாக்கரை எவ்வகையில் நெறிப்படுத்துவீர்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாறுதல்களை தொகுத்துரைக்க. அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஒரு நிமிஷம். நெடுவினாவை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா கவிதை எழுத அறிய வேண்டுவனாக சுரதா கூறுவனவை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இடையே நிகழ்ந்த கற்பித்தல் முறைகளை தொகுத்தெழுதுக. மிக மிக முக்கியமான ஒரு வினா. அது வந்து பாத்துக்கோங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குருவினாவை பொறுத்தளவுல கலிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீழத்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. தருவமிகு சென்னையில் கந்த கோட்டத்தில் தலமோங்கும் கந்தவனை தொடருக்கு பதிவுரை எழுதுக. சிறுவினாவை பொறுத்தளவுல சென்னையில் பண்பாட்டு அடையாளங்கள் இன்றும் நிலைத்திருப்பது குறிப்பிடுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகைய உறவு வேண்டும் என கேட்கிறார். பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்ற முறையை திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார்? சோ அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க. நெடுவினாவை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா கிராமங்கள் தங்கள் முகவரியை இழக்கின்றன. அந்த கொஸ்டின் பாத்துக்கோங்க. சென்னையில் உள்ளன்னு ஒரு கொஸ்டின் வரும். சோ அந்த சென்னையில் உள்ள மருவூர் பக்க வணிக வீதிகளை எக்கால வணிக வீதிகளோடும் அங்காடியோடும் பொருத்தி இருக்க அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். அது வந்து பாத்துக்கோங்க. அடுத்து குருவினா பாத்தீங்க அப்படின்னா எண்வகை மெய்ப்பாடுகள் யாவை? பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிர் ஊட்டுகிறது? ஒருமுக எழினி பொறுமுக எழினி விளக்கம் தருக. சிறுவினாவை பொறுத்தவரை நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து உங்கள் கருத்தை எழுதுக. அடுத்தது திரைப்பட காட்சியின் ஆற்றலை எடுத்துக்காட்டு விளக்குக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெடுவினாவை பொறுத்தவரை திரைப்படம் என்பது 1000 பேரை காப்பாற்றும் தொழிலா அல்லது கலைகளின் சங்கமமா? உங்கள் பார்வையை கட்டுரையாக்குக. மகா நடிகரை பாலச்சந்திரனை கண்டது அந்த கொஸ்டின் அது வந்து எழுதுங்க. அதுவும் சம்டைம்ஸ் வந்து கேட்கிறாங்க. சோ அதையும் பாத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள். சோ நஞ்சுன்பவர் என வள்ளுவர் யாரை இடிந்துரைக்கிறார்? வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். வறுமையிலும் சிறுமை தருவது எது? அந்த கொஸ்டின் வந்து பாத்துக்கோங்க.
ஸோ அடுத்தது பெருந்தேர் புணர்ச்சி விதி தருக. சிறுவினாவை பொறுத்தளவில் இதுல உள்ள அணி வந்து பாத்துக்கோங்க. மனத்திற்பம் அவசியமான பண்பு குரல் வழி நின்று விளக்குக, அது பாத்துங்க. நெடுவினாவை பொறுத்தளவுல அறிவுடைமை, அங்கே செய்தியில் எப்படியோ அதே மாதிரி இங்க வந்து அறிவுடைமை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் திருக்குறள் ஒரு வாழ்வியல் இயக்கம் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மூணையும் படிச்சீங்கன்னாவே ஒன்னு கம்பல்சரி மேக்ஸிமம் அட்டன் பண்ணிடலாம். ஸோ பாத்துக்கோங்க. அடுத்த யூனிட்ல குருவினாவை பொறுத்தல பருவத்தை பயிற்சி நேர மேலாண்மையோடு பொறுத்து எழுதுக. அறிவுடை மேந்தனி நெறி குறித்து பிசிராந்தையார் கூறுவனை அவை செவியறிவுறு துறையை விளக்குக, அதெல்லாம் பாத்துக்கங்க. சிறுவினாவை பொறுத்தல மேலாண்மை குறித்து நீவீர் பரிந்துரைப்பவற்றை எழுதுக. யானை புக்க புலம்போல தானும் உண்ணான் உலகம் கெடுமை ஓமையும் பொருளையும் பொறுத்து எழுதுக, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெடுவினாவை பொறுத்தளவுல சங்க கால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு எவ்வாறு துணை புரிகிறது என்பதை விளக்குக. நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழர் வளர்த்த அழகு கலை நூல்கள் பற்றி எழுதுக. அடுத்தது இறைமகனாரின் இன்னல்களை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர். மயிலை சீனி வேங்கடசாமி நினைவு சிறப்பிதழுக்கு செய்திகள் உருவாக்கி தருக. கடையேழு வள்ளல்களையும் அவர்கள் செய்த தொண்டுகளையும் அட்டவணைப்படுத்துக. ஈசன் மகன் நின்றான் ஓ ஏழை என இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெடுவினாவை பொறுத்தவரை மயிலையார் ஒரு ஆராய்ச்சி பேரறிஞர் என்னும் கூற்றிற்கான கட்டுரை. எச்சை கிருட்டினர் கிறித்துவ கம்பரே என்பதை நம் பாடப்பகுதி வெளியிடுக. கோடைமலை வாயிலாக விளக்கப்படும் மனிதநேய பண்புகள், அதையும் பார்த்துக்கங்க. ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஸோ இதெல்லாம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின் டு ஸ்கோர் மேக்ஸிமம் வந்து 90க்கு நீங்க வந்து ஒரு 85+ மார்க் வந்து எக்ஸெப்ட் பண்ணலாம். நீங்க வந்து கண்டிப்பா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதுறீங்கன்னா. அண்ட் புக் இன்சைட் கொஸ்டின் சம் கொஸ்டின் 1 வேர்ட்ல கேட்பாங்க. அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் ஷேர் பண்றேன் வாட்ஸ்அப்ல, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.